இது ஒரு சண்டே மினி விலாக் தான். காலையில எந்திரிச்சு தலைக்கெல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் வச்சாச்சு. வைஷாக் ஷூட்டுக்கு கிளம்பி இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா வேலை இல்லை. அப்புறமா பெட்டெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். எனக்கு முன்னாடி இந்த ப்ரோசஸ் எல்லாம் பிடிக்காது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம தானே பண்ணி ஆகணும். அதனால நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே தான் வைஷாக் வந்து வேலை செய்வாங்க. அந்த இடமே பாருங்க எப்படி இருக்குன்னு. நேற்று நைட்டு சாப்பிட்டு வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அம்மா வீட்டில இருந்து வந்துட்டு வெயிட் செக் பண்ணவே இல்லை. எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நான் நல்லா வெயிட் லாஸ் பண்ணி 50ல இருந்தேன். 10 நாளா நல்லா சாப்பிட்டு 52 சம்திங் வந்துட்டேன். இனி இது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி மறுபடியும் 15லே வரணும். அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் நம்ம கிளியில எல்லாம் கொண்டு வெளியில வச்சு அதுக்கு சாப்பாடு தீனி எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். இந்த கிளியில எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கும் எனக்கு எப்பயுமே. அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே நான் தண்ணி குடிக்கிறேன். நேற்று நைட்டு கொஞ்சம் ஹெவியாக சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதுனால காலத்தையே கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலான்னு நினச்சேன். அதனால் கொய்யாக்கா தான் காலத்தையே சாப்பிட்டேன். இது நாங்கள் கேரளாவில் பேரிக்கான்னு சொல்லுவோம். அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். டயட் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நான் வந்து காலையில் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நேராக போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம சேனலோட வீடியோஸ் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே வாக்கிங் போனேன். டெய்லி நான் வந்து 1 hour வாக்கிங் போவேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக போகிறதில்ல. அது மறுபடியும் நான் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது போல் வைஷாக் வந்தாங்க. நாங்கள் நல்லா குக் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். எங்களோட ஒரு சண்டே இப்படி தான் போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போது நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.